கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். பிரியமானவர்களே, இந்த புதிய வாரத்துல அந்த ஒர்க்கிங் வீக்கினுடைய முதல் நாள் இல்லையா? இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எவ்வளவு பயங்கரமான ஆசீர்வாதம் பாருங்களேன். அதாவது கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அது பஞ்ச காலம். நீங்க அந்த போர்ஷனை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, முதல் வசனத்திலே அப்படிதான் சொல்லியிருக்கு. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போ பஞ்ச காலம். அது பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதை விதைக்கிறான். அவனுடைய வயல் பயங்கரமா விளையுது. எதனால? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஏன் சில நாட்களாக ஐஸ்வர்யத்தை குறித்து கர்த்தர் அதிகமாக தியானிக்க வைக்கிறார் என்றால், பிரியமானவர்களே, தேசத்துல அதுல விசேஷமாக சென்னை பட்டணத்துல ஒரு பெரிய பஞ்சத்தை நாம் பார்க்க போகிறோம். அதாவது எப்போது, நல்ல கவனிங்க, எப்போதெல்லாம் தேசமோ தேசத்தின் ஜனங்களோ பயங்கரமான பஞ்சம், கொள்ளை நோய் இப்படியெல்லாம் பாதிப்புக்குள்ளாவாங்களோ, அந்த நேரங்கள்ல தான் தேவனுடைய பிள்ளைகள் அதிசயப்படத்தக்க விதமாய், மிராக்குலஸ்லி, வண்டர்ஃபுல்லி கர்த்தரால் பாதுகாக்கப்படுவார்கள். ஏனென்றால், அதாவது நம்முடைய கருவியை அவர் அப்படிதான் பாதுகாத்து நம்ம இந்த உலகத்துல நாம் உயிரோடு வாழ்ந்திருக்க அவர் செய்திருக்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட் என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, நம்ம உருவானதே ஒரு அதிசயம்தான். அதுவும் ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயம். பாருங்க, இந்த உலகத்துல தாயின் வயிற்றிலே கருவாக உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்னு எரேமியாவை ஆண்டவர் சொல்றாங்க. எரேமியா 1:5. அப்போ உங்களே என்னையும் அவர் எப்போதே அழைத்திருக்கிறார்னா, உலக தோற்றத்திற்கு முன்னே அழைத்திருக்கிறார். அப்பவே நீங்கள் நானும் இருந்தோம். ஆமென். நம்முடைய சோல், நம்முடைய ஆன்மா, நம்முடைய ஆத்துமா அது இருந்தது. அல்லேலூயா. அப்போ இந்த சரீரம் தான் எப்போ வெளியே வருது? தாயினுடைய வயிற்றிலிருந்து அவர் நியமித்த வேளையில வெளியே வருது. அப்ப நம்முடைய அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவை உருவேற்படும் நாட்களை அவர் என்ன செஞ்சிருந்தாரா? 16ஆம் வசனம் பாருங்க. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அல்லேலூயா. இந்த விரல் என்னைக்கு உருவாகணும், இந்த மூக்கு என்னைக்கு உருவாகணும், இந்த கண்கள் என்னைக்கு உருவாகணும், உருவேற்படும் நாட்கள். அதாவது அந்த கருவுல அந்த அவயவங்கள் உருவாவதற்கான எல்லாமே இருக்கும். ஆனா கரு உருவாகும் போது ஒரு சின்ன டாட் தான் இருக்கும். அப்ப அவை உருவேற்படும் நாட்கள் அது யாருக்கு தெரியாது? நம்ம மனித கண்களுக்கு தெரியாது. தாயினுடைய வயிற்றுக்குள்ள அது உருவாகுது. ஹல்லேலூயா. நம்ம ஒருவேளை ஸ்கேன் பண்ணி, இப்ப லேட்டர் டேஸ்ல நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா கூட தினமுமா போய் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த 2 மாசத்துக்கு ஒரு முறையோ அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறையோ டாக்டர் சொல்லும்போது தான் அதை ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். அப்போ அந்த அவயவங்கள் எப்போ உருவாகிறது என்ற அந்த நாள் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கார். யூ ஆர் நாட் அ மிஸ்டேக். ஐ எம் நாட் அ மிஸ்டேக். நீங்க நினைக்காதீங்க, நான் ஏன் இந்த உலகத்துல பிறந்தேன், நான் தப்பி பிறந்துட்டனோ, எல்லாம் ஏன் இப்படி எல்லாமே நெகட்டிவா நடக்குது, எனக்கு எப்போ இதெல்லாம் சரியாகும், எவ்வளவு காலம் ஆகும் இன்னும் அப்படின்னு நினைக்காதீங்க. சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறவர், பலனில்லாதவனுக்கு பலனை கொடுக்கிறவர், மான் கால்களை போன்ற கால்களை கொடுக்கிறவர், காண்டா மிருகத்தை போன்ற பலனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அது என்ன மான் கால்களை போன்ற கால்கள்? வாசிக்கலாமா? சங்கீதம் 18:32 வாசிக்கிறேன். அப்பதான் அந்த மான் கால்கள் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியும். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. சரியா? இதுக்கும் அடுத்த வசனத்துக்கும் ரிலேட்டிவிட்டி இருக்கு. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். இதுல பல ரகசியங்கள் இருக்கு இந்த வசனத்துல. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உயர் ஸ்தலம் இருக்கு, பார்த்துக்கோங்க. அந்த நாட்கள்ல அமெரிக்க தேசத்தை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க வீடுகள்ல உதவி செய்யறாங்க இல்லையா, வீட்டு பணியில உதவி செய்யறவங்க கார்ல தான் வருவாங்க, கார்பெண்டரும் கார்ல தான் வருவாரு, என்ஜினியரும் கார்ல தான் வருவாரு அப்படின்னு சொல்லி, அதாவது அமெரிக்க தேசத்தை பத்தி அதிகமா நம்ம அறியாத நாட்கள்ல அப்படி சின்ன வயசுல அது ரொம்ப அதிசயமா இருக்கும். அதை கேள்விப்படும்போது அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். அதாவது நீங்க என்ன வேலை வேணா பார்க்கலாம், தெரிந்த எந்த வேலையை வேணா பார்க்கலாம். ஆனா
எல்லோரும் கர்த்தருடைய பார்வையிலே உயர்வானவர்கள், எல்லோருமே உயர் ஸ்தலங்களிலே குடியிருக்கிறவர்கள். அப்படின்னா எனக்கு ஒரு உயர் ஸ்தலம் இருக்கு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு உயர் ஸ்தலம் இருக்கு. நம்ம அநேக நேரங்கள்ல மனிதர்களுக்குள்ள ஏன் பிரச்சனை வருதுன்னா பொறாமையினால. என்ன பொறாமை? என்னோட இடத்த இவன் வந்து பிடிச்சுக்குவானோ அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, தேவையே இல்லை. பிரியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒரு உயர் ஸ்தலம் உண்டு. அந்த உயர் ஸ்தலத்தை விட்டு கொடுக்கறது யாருன்னா மனிதர்களாகிய நீங்களும் நானும் தான். அந்த உயர் ஸ்தலத்தை மாம்சத்துல போய் ஒருத்தரை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு முயற்சிக்க கூடாது. ஆவியிலே பலன் கொள்ளும் போது வசனம் சொல்லுது, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. நீங்களும் நானும் நடக்கிற வழி செவையா இருந்துருச்சுன்னா, கவனிங்க, நம்முடைய பாதை செவையா இருந்துருச்சுன்னா, புதிய ஏற்பாட்டினுடைய கட்டளைகளின்படி நாம நடந்துட்டோம்னா என்ன நடக்கும்னா நமக்கு உயர் ஸ்தலம் உண்டு. அல்லேலூயா. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அப்ப மான்களுடைய கால்களை போலாக்குறதுனா என்ன? நம்முடைய வழியை செவ்வைப்படுத்துகிற போது. நல்லா கவனிங்க, இந்த மான்களுக்கு ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக் உண்டு. இந்த மலையாடுன்னு சொல்லுவாங்க. இந்த மான்களுக்கு கால்கள் எப்படி இருக்கும்? குச்சி போல இருக்கும். ஆனா அது எப்படி தெரியுமா நடக்கும்? அப்படியே அந்த மொட்டை பாறையில, வழுக்குகிற பாறையில அந்த செங்குத்தா இருக்கும். அதுல இருந்து யாராலையும் நடக்க முடியாது. இந்த மலையாடு பார்த்திருக்கீங்களா? அது ஒரு மான் வகையை சேர்ந்தது தான். அது வந்து அப்படி செங்குத்தா ஏறும் பார்த்துக்கோங்க மேல. பயமா இருக்கும். சிங்கம்லாம் அதை பார்த்தா, சிங்கம்லாம் புலி சிங்கம் போன்ற மிருகங்கள்லாம் அந்த பாதையை பார்த்தாலே பயந்து ஓரமா எங்கேயாவது சேஃபான இடத்துல அது இருக்கும். மானை பார்க்கும், ஆனா அதால மானை டச் கூட பண்ண முடியாது. ஆனா அது கேஷுவலா ஓடும், கேஷுவலா ஏறும். அல்லேலூயா. அந்த கிராவிட்டி இருக்குல்ல, புவியீர்ப்பு விசை இருக்குல்ல, அதை ஒண்ணுமே பண்ணாது. அவ்வளோ சூப்பரா வந்து செங்குத்து பாறையில ஏறும் பார்த்துக்கோங்க. அதுதான் மான்களுடைய கால்களை போல ஆக்குறது. அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல பாவம், அசுத்தம், இந்த உலகத்தின் பாரம் இதெல்லாம் அந்த புவியீர்ப்பு விசை மாதிரி இழுக்கும். அதுல விழுந்து போகாம அதற்கு எதிரா, அல்லேலூயா, அதற்கு எதிரா கேஷுவலா, பாவம் நிறைந்த சூழ்நிலை தான், அசுத்த கண்களை உடைய மனிதர்கள் தான். ஆனா அந்த இடத்துல பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது, அல்லேலூயா, பயங்கரமான தோல்விகளும் ஏமாற்றங்களும் போராட்டங்களும் நிறைந்த வாழ்க்கை தான். அதுல உற்சாகமா இருக்கிறது, அல்லேலூயா. அதுதான் பிரியமானவர்களே. எந்த பாரம் எது வேணா இருக்கட்டுமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொல்றாரு, சூழ்நிலை எப்படிப்பட்டது? 10 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க, பெத்த 10 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க, எல்லாம் போச்சு. வாசிக்கிறேன், யோபுடைய சரித்திரம் 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, 14ஆம் வசனம், 14ஆம் வசனத்துல இருந்து 22 வரைக்கும் வாசிங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரே நாள்ல இவ்வளவு பிரச்சனையா? இப்படி கூட நடக்குமா? நடந்தது. இது சரித்திரம், யோபுடைய சரித்திரம், இது பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, கழுதைகள், எவ்வளவு கழுதைகள் இருந்ததா? 500 கழுதைகள், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், திரளான பணிவிடைக்காரர்கள். 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுதை, திரளான பணிவிடைக்காரர்கள், பெத்த 10 பிள்ளைகள். ஒரே நாள்ல எல்லாரும் செத்து போயிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு மரணத்தை தாங்க முடியல, ஒரு தோல்வி, ஒரு ஏமாற்றத்தை தாங்க முடியல. இன்னைக்கெல்லாம் ஒரு சிறிய காரியத்துக்காக கூட பிள்ளைகள் வந்து சூசைடல் டெண்டன்சியோட இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இவ்வளோ நடந்த பிறகு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்படி என்னை இந்த உலகத்துல அனுப்புனாரோ அதே மாதிரி நான் போறேன். அவர் தான் கொடுத்தார், அவர் தான் எடுத்துட்டார், அவருக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இதுதான் மான் கால்களை போன்ற கால்கள். என்ன வேணா வரட்டும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமான ஒரு காரியம் நடக்குது. ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் திட்டு தீக்குறாங்க, யோபுவையே குறை சொல்றாங்க. அந்த சூழ்நிலையிலையும் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? 42ஆம் அதிகாரத்துல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கண்கள் அவரை காணும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையின் நடுவிலே என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலக மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள், பாடுகளின் வழியாக அவர் ஏன் நம்மை நடத்துகிறார் என்றால், நம்முடைய கால்களை மான் கால்களை போல மாற்றுவதற்காக. பலத்தால் இடைக்கட்டி
வழியை செவைப்படுத்துவதற்காக. என்ன பலம்? பாவம் செய்யாதிருப்பதற்கான பலன், ஸ்ட்ரென்த். பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கான பலன், மன்னிப்பதற்கான பலன், அன்பு செலுத்துவதற்கான பலன். அந்த செவ்வையான பாதையில நடக்கிறதுக்கு நமக்கு ஒரு பலன் வேண்டும். அவர் என்னுடைய கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி, மான் காலை போலாக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, எப்படிப்பட்ட இடத்துலயும் விடமாட்டேன், உறுதியா இருப்பேன். ஏன்னா என்னோட கூட கர்த்தர் இருக்கிறார். என்னோட பலன் இல்லை, அந்த பல அவருடைய பலத்தினால என்னை இடை கட்டி இருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்பி இருக்கிறார். அப்பா லாக்க ராதட கால ஷாக்க ராபா லாக ராதட கார சக்கர பலாக்கர. ஹல்லேலூயா. அதாவது சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும்போது மட்டுமல்ல, பாதகமான சூழ்நிலையிலும் நான் பரிசுத்தமாய் வாழ்வேன், நான் அன்பாக இருப்பேன், நான் பொறுமையாக இருப்பேன், நான் கிறிஸ்துவின் சுபாவங்களை தரித்துக் கொள்ளுவேன், கிறிஸ்துவின் குணாதிசயங்களோடு இருப்பேன். அல்லேலூயா. முகத்துல காரி துப்புன போதும் அவர் அமைதியா இருந்தார், கோபப்படலைங்க. ஒரு செகண்ட் சிலுவையில அறையப்பட்ட நிலையில தூஷிக்கிறாங்க, நீ உண்மையிலே கிறிஸ்து, நான் இறங்கி வா சொல்றாங்க. ஒரு செகண்ட் தேவதூத சேனைகளின் அதிபதி, தலைவர், எவ்வளோ தேவதூதர்கள், சேனைகள் அந்த சிலுவையில அவர் அறையப்பட்ட நிலையில அவரை சுற்றி நின்று கொண்டிருந்திருப்பாங்க. ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாருன்னா சுத்தி இருந்த அத்தனை பேரை கொண்டு போட்டிருப்பாங்க. ஒரு தூதன் வந்தா போதும் கொல்றதுக்கு. ஆனால் அவர் தன்னை அடக்கி ஆவியானவருடைய பலத்தினால தன்னை பலப்படுத்தி கொண்டு மான் கால்களை போன்ற கால்களோடு கூட உயர் ஸ்தலங்களிலே தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த உயர் ஸ்தலங்களின் மீது நினைவு கொண்டவராக, அதுதான் எபிரேயரை ஆக்கியோன் 12ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு பிதாவினுடைய வலது பாரிசத்திலே தனக்கு ஒரு இடம் இருக்கிறது என்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, என்டியூரன்ஸ் சகித்து, இன்றைக்கு உயர் ஸ்தலங்களுக்கு போகணும் நீங்க விரும்புறீங்களா? உங்க பிசினஸ்ல எக்ஸல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க ஒரு பெரிய ஒரு மல்டி மில்லியனர் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? தப்பே கிடையாதுங்க. ஆபிரகாம் எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர் தெரியுமா? ஆபிரகாமை பார்த்து அந்த ஊர் ராஜா சொல்றாரு, நீ பாரு, நீ என்னைய காட்டிலும் பெரிய ஆள் ஆயிட்ட, தயவுசெய்து என்னை விட்டு போயிருன்றாரு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்ப நம்முடைய கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயர் ஸ்தலங்களை நிறுத்துறாரு. இந்த பரிசுத்தம், இந்த அன்பு, இந்த மன்னிக்கிற சுபாவம் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால அவர் நம்ம உயர் ஸ்தலத்துக்கு கொண்டு போனாருன்னா தொப்புன்னு மேல இருந்து விழுந்துருவாங்க. யோசேப்புக்கு ஏன் அவ்வளவு பெரிய சிறைச்சாலை, அவ்வளவு வருடங்கள், எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு, போத்திபார் வீட்டுல செட்டில் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பிரச்சனை திருப்பி பெரிய ஜெயிலு, பல வருஷங்கள். ஏன் தெரியுமா? அண்ணமார் வரப்போறாங்க, வரும்போது இவர் அதிகாரத்துல இருப்பாரு, வெட்டி போட்டக்கூடாதுல்ல, கொன்னு போட்டக்கூடாதுல்ல. அந்த அண்ணமார் சாதாரண காரியமா பண்ணாங்க யோசேப்புக்கு. யோசேப்பை தூக்கி குழியில போட்டு அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க, குழியில போட்டு அடிமைகிட்ட வித்துட்டாங்க. எவ்வளவு அந்த அந்நிய நாட்டுல என்ன பாடுபட்டான் அந்த மனுஷன். அப்ப அந்த அண்ணன்கள் வரும்போது அந்த அண்ணன்களை, ஏன்னா அதிகாரம் இருக்கு, அவனெல்லாம் பிடிச்சு கொலை பண்ணிடு, பிடி ஜெயில போடு, கொன்று அப்படின்னா கொன்றலாம். அப்ப அந்த மன்னிக்கிற சுபாவம் யோசேப்புக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தன்னை விட்டு கொடுக்கும் வரைக்கும், அவர் தன்னை அர்ப்பணிக்கும் வரைக்கும். எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? வாசிக்கலாமா? சங்கீதம் 105:17 வாசிக்கிறேன். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அல்லேலூயா. ஏன் யோசேப்புக்கு சிறையிருப்பு தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். உங்களை குறித்து அவர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறாருன்னா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? பைபிள் இருக்க எல்லா ப்ராமிஸும் நமக்கு தான். செய்வாருங்க, கண்டிப்பா செய்வார். எப்படி செய்யாம இருப்பார்? சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? வசனத்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ? கர்த்தர் மாறாதவர், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். ஆனா அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. உங்களை என்னை அவருடைய வசனம் புடமிடும். அவர் என்னை புடமிட்ட பின் நான் சுத்த பொண்ணாய் விளங்குவேன். சுத்த பொண்ணா தக 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 தகன்னு விளங்கும் போது மலை மேல் இருக்கிற பட்டணம் அது மறைவாக இருக்காது. அல்லேலூயா. நம்மகிட்ட எவ்வளவோ அசுத்தங்கள் இருக்கு, நம்மகிட்ட எவ்வளவோ ஒரு மன்னிக்க முடியாத சுபாவங்கள், வெறுப்புகள், வைராக்கியங்கள், பகைகள், கசப்புகள் இதெல்லாம் இருக்கு நம்மகிட்ட.
அப்ப இதெல்லாம் அகற்றப்படணும். அகற்றப்பட்டு 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 நம்ம அப்படியே பொன்னாக விளங்கும் போது நம்ம மலை மேல் இருக்கிற பட்டணமாக உயர் ஸ்தலங்களிலே அவர் உங்களை என்னை வைப்பாருங்க. கண்டிப்பா வைப்பார். ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமாப்பா? என்னை புடமிடுறதுக்காக நன்றி ஆண்டவரே, என்னை சரி பண்ணுங்கப்பா, என்னை உயர் ஸ்தலத்துல நிறுத்துங்கப்பா, என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி என்னை உயர் ஸ்தலங்கள்ல நிறுத்துங்க. வெண்கல வில்லும் தம்முடைய புயத்தால் வளையும்படி ஆமென். அப்படி நம்மை அவர் உருவாக்குகிறார். அவர் உருவாக்குகிறவர். அவர் உருவாக்குகிறவர். அவருக்கு நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். ஒரு நாள் அவருடைய ராஜ்யத்தை நீங்களும் நான் அடையணும். அதற்காகத்தான் அவர் நம்மை சிக்ஷிக்கிறார், அவர் நம்மை டெஸ்ட் பண்றார், அவர் நம்மை உருவாக்குகிறார். ஆமென். நாம் ஜெபிப்போமா? என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர், அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் கருவை உடைய கண்கள் கண்டது ஆண்டவரே. என் கருவிலேயே நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி வளருவேன், எனக்குள்ள என்னெல்லாம் வரும், எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே, என் கருவை காப்பாத்துனீங்களே, இப்போ என்னை நீங்க காப்பாற்ற மாட்டீங்களா? நிச்சயமாய் நீர் என்னை காப்பாற்றுவீர் ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. என்னுடைய நம்பிக்கை வீண் போகாதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க என்ன மாதிரி ஒரு பிரச்சனையில இருந்தாலும் இந்த வேளையில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது ஆண்டவரே. என்னுடைய அவயவங்கள்ல ஒன்றாகிலும் இல்லாத போதே என் தாயின் வயிற்றுக்குள்ள அவை உருவேற்படும் நாட்களை நீங்க உங்க புஸ்தகத்துல எழுதி வச்சிருந்தீங்க ஆண்டவரே. ஐ நாட் அ மிஸ்டேக். நான் ஏதோ தவறுதலா பிறக்கல ஆண்டவரே. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் இப்போது என்ன செய்கிறேன், நான் இப்போது என்னுடைய சூழ்நிலை என்ன, இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. என்னுடைய அவயவங்களை நீங்க அவை உருவேற்படுற நாட்களை நீங்க புஸ்தகத்துல எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆண்டவரே, இப்போ நான் என்ன செய்யறேன், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? என் அவயவங்கள் உருவேற்படுற நாட்களை நீங்க உங்க புஸ்தகத்துல எழுதி வச்சிருந்தீங்கன்னா இந்த நாள்ல நான் என்ன செய்யணும், நான் எப்படி என்ன சரி செய்து கொள்ளணும் ஆண்டவரே, நான் எப்படி அந்த உயர் ஸ்தலத்தை நான் அடையிறது, எல்லாத்தையும் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் தாயின் வயிற்றுல அந்த கருவில நீங்க என்ன காப்பாத்துனீங்களே ராஜா, இப்போதும் நீங்க என்ன காப்பாத்துவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் கால்களை மான் கால்களை போல ஆக்குங்க, என்னை பலத்தால இடைக்கட்டுங்க, என் வழிகளை செவையாக்குங்க, என்னுடைய உயர் ஸ்தலத்துல என்னை நிறுத்துங்க. நீங்க எனக்கு ஒரு உயர் ஸ்தலம் வச்சிருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அந்த புஸ்தகத்துல நீங்க அதை எழுதி வச்சிருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அதை நான் சுதந்திரிப்பதற்கான காலத்துக்கு நான் வந்துட்டேன். அப்பா, என்னிலிருந்து அகற்ற வேண்டியதை அகற்றுங்க. யோசேப்பை புடமிட்ட மாதிரி நீங்க என்ன இப்ப புடமிடுறீங்க ராஜா. நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என்னில் இருக்கிற பொறாமைகள், கசப்புகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், அசுத்தங்கள், அருவருப்புகள் எல்லாத்தையும் என்னை விட்டு அகற்றுங்க. கேளுங்க 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 கேளுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, பேசுங்க, அமைதியா இருக்காதீங்க. இது நீங்க கர்த்தரிடத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். என் அன்பு சகோதரரே, என் அன்பு சகோதரியே, மகனே, மகளே, தாயே, தகப்பனே, தயவு செய்து கேளுங்க. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்க. யோசேப்பை புடமிட்டார், சிறைச்சாலையில புடமிட்டார். ஆனால் ஒரு செகண்ட்ல, ஒரே நாள்ல ராஜா ஆள் அனுப்பி யோசேப்பை விடுதலை செய்தான் என்று வாசிக்கிற உங்களையும் கர்த்தர் விடுதலை செய்வார். உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். நீங்க கேட்க வேண்டியதெல்லாம், ஆண்டவரே என்ன மாற்றுங்கன்னு கேளுங்க. என்ன மாற்றுங்கப்பா,
என்ன மாற்றுங்கப்பா. என் சகோதரனை சகோதரியை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுகிற அந்த இருதயத்தை, அந்த வாஞ்சை எனக்குள்ள கொடுங்கப்பா. கொடுங்க. கேளுங்க கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஏன் என்னிடத்தில் எதையும் கேட்காமல் இருக்கிறீர்கள்னு கேட்கிறார் ஆண்டவர். கேளுங்கன்னு சொல்றார். கேளுங்க. பரிசுத்தத்தை கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க. மன்னிக்கிற சுபாவத்தை கேளுங்க. நேசிக்கிற குணத்தை கேளுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாயிருக்கிறீர். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாயிருக்கிறீர்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கேன். நீர் இப்போது சமீபமாயிருக்கிறீர் ஆண்டவரே. இப்படி பிள்ளைகளுக்கு நீர் சமீபமாய் இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திர. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் சிறையிருப்புகள் மாறுகிறது, உங்கள் விலங்குகள் உடைகிறது, உங்கள் நுகங்கள் முறிகிறது, உங்கள் கட்டுகள் உடைகிறது, உங்கள் கண்ணிகள் தெரிக்கிறது, உங்கள் சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது, கட்டப்பட்டிருந்த கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. டெலிவரன்ஸ் இன் தி விக்டோரியஸ் நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் நீர் வைத்திருக்கிற கானானுக்குள்ளே பிரவேசித்து விட்டபடினாலே, காலை எடுத்து வைத்து விட்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபித்திருக்கிறோம். ஜெபம் கேளும், பதில் தாரும் எங்கள் நல்ல பரிசுத்த ஜீவனுள்ள ஜீவன் தந்த பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.